காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தி இருக்கும்போது அண்ணன் உரையாடிட்டு இருக்கும்போது கீழே ஒரு தொண்டர் வந்து ஸ்டாலின் பற்றி பேசினார். ஸ்டாலின் பற்றி பேசுனது அண்ணன் பேசினது. ஆமாம், அவர் பாவம். ஆமாம், அண்ணன் வந்துட்டு நேரடியாக வந்து ஸ்டாலினை தாக்க மாட்டார். திமுக ஒரு தாக்கிட்டு போகிற போக்கில் ஏதோ பேசும், ஒரு கடமை பேசும், திமுக பற்றி பேசுவார். திமுக நேரடியாக ஆமாமா, ஒருத்தன் டிவிக்கிறான், ஒருத்தன் சாராயம் விற்கிறான். சமாளிக்க பெரும்பாலாக பேசுவார். திமுக நேரடியாக ஒரு பேசிட்டாருன்னா கொடுத்த பெட்டி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆமாண்ணே, ஒருத்தன் சாராயம் விற்க வரான், ஒருத்தன் டிவிக்கு வரான். நாங்கள் டிவிக்கு தான் வரோம். நீங்கள் எதை விற்க வந்துக்கிறீங்க? மானத்தை விற்றுட்டு திமுக கூடாதுக்கு போய் பெட்டியை வாங்கிட்டு நீங்கள் வந்து டிவிக்கே விமர்சனம் பண்ணுறீங்க. அண்ணே, ஒரு நாட்டை வளர்ச்சி அடைய தொழிற்சாலை கண்டிப்பாக வேணும்னு. ஒரு மாநிலத்தையே உருவாக்குறது தொழிற்சாலை வேணும். ஒரு தொழிற்சாலை இல்லாமல் ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் இத்தனை நாளாக உருட்டாலாம் நாங்களும் நம்பிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் புரியுது எல்லாமே பொய். இந்த கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்களே, ஏதோ ஒரு உண்மை இருக்கா? எல்லாமே பொய் தானே. நீங்கள் ஒரு முட்டாள் தான், எங்களை முட்டாளாக்காதீங்க.